ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி என்னென்னா நான் வெள்ளை பூசணிக்காயில் ஒரு கூட்டு பண்ணலான் இருக்கேன். அதுக்கு என்னென்ன எடுத்துக்கிட்டேன்னா, வெள்ளை பூசணிக்காயை நல்லா சின்ன சின்ன பீஸாக வெட்டிட்டேன். கேரட்டையும் சின்ன பீஸாக வெட்டியிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 2, முருங்கைக்காய், பச்சை மிளகாய் முழுசாக போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியும் சின்ன சின்ன பீஸாக வெட்டி போட போகிறேன். இதில் மறுபடியும் சொல்கிறேன், வெள்ளை பூசணிக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி வந்து ஆப்ஷன் தான். நான் எதுக்கும் ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக வரணும் அப்படின்றதுக்காக வேண்டி போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சியில் தேங்காய், சீரகம், கடலப்பருப்பு 2, ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதை வந்து மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன் நைஸாக. கடலப்பருப்பு தனியாக ஊற வச்சுருக்கேன். இதை என்ன பண்ண போகிறேன்னா காயோடு சேர்த்து ஆட் பண்ணிடுவேன். காயில் என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்க போகிறேன். கொஞ்சம் உப்பு போட்டு எண்ணெயில் நல்லா வணக்க போகிறேன். பார்த்துட்டிங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டேன். இதெல்லாம் வணக்க போகிறேன் எல்லா காயும். லேசாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா வணக்கிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். டைரெக்டாக வேக வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இது மிக்ஸியில் அரைச்சி வச்சிட்டேன். தேங்காய் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வெட்டில் முழுசாக தான் போட்டிருக்கேன். அப்படியே காரம் லேசாக இறங்கட்டோன்னு மிளகா அப்படியே போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டேன், வேகட்டும். பார்த்திங்கன்னா தேங்காய் அரைச்சி விடுறது அதில் ஊற்றிடலாம். பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி கொதிச்சிட்ருக்கு. கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். பார்த்திங்கன்னா கடுகு போட்டுக்கலாம், சீரகம், பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிருக்கேன். கண்டிப்பாக தேங்காய் ஊற்றுங்க. இதில் கொஞ்சமாக தயிர் ஒரு ஸ்பூன் ஊற்றி கலந்ததுனால இதில் பார்த்திங்கன்னா தயிர் கூட ஒரு ஸ்பூன் கலந்துக்கலாம். அது ஒரு டேஸ்ட், ஒரு புளிப்பாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கிளறி விட்டுக்கலாம். இது இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு.